Example 1.1. If A equal to ஒரு 3/3 matrix கொடுத்துட்டாங்க. Verify that A adjoint A, determinant A into identity matrix. இது மூணு, இது 3 terms equal prove பண்ண சொல்றாங்க. Adjoint A into adjoint A, adjoint A into A, determinant A into identity matrix. இது 3 terms equal prove பண்ண சொல்றாங்க. அப்போ இதில் ஏ நமக்கு எதெல்லாம் வேணும், இதில் ஃபைன் பண்ணும். ஏ அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மினன்ட் ஏ இதெல்லாம் தான் வேணும். அப்போ ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் ஃபைன் பண்ணால் போதும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், டயக்னலாக 1 வேணும்னு. அப்போ நம்ம என்னெல்லாம் ஃபைன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் ஃபைன் பண்ணால் போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க அந்த கிவன் மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3 given மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அடுத்து இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறோம். டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சைன் எழுதிப்போம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு இந்த 8 எடுத்துகிட்டு 8 இன்ட்டு எந்த நம்பர் எடுத்தோமோ அதோட ரோவும் காலம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது இந்த 2. அப்போ இதை நம்ம க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, இந்த 2/2 மேட்ரிக்ஸ் ஆகிடும். அதை நம்ம டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுவோம். 7 3s are 21 -4 into -4 16 + 16. ஸோ நமக்கு நடுவில் வர அந்த மைனஸ் எழுதிட்டு -16. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இங்கே மைனஸ், இங்கே ஒரு -6 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 6 இன்ட்டு இப்போ நம்ம என்ன எடுக்கணும், இந்த ரோவும் இந்த காலம் போய்டும். பேலன்ஸ் இருக்கிறது இந்த 2 ரோ, இந்த 2 எலிமெண்ட்ஸ், இங்கே இருக்கிற 2 எலிமெண்ட்ஸ், மொத்தம் இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் வரும். அப்போ என்னது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். -6 இன்ட்டு 3, -6 இன்ட்டு 3 -18. நெக்ஸ்ட்டு -4 இன்ட்டு 2, -4 இன்ட்டு 2னா -8. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் போய்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ -6 இன்ட்டு -4 24 -7 2s are 14 which is equal to 8 into 21 - 16. 21 - 16 5 plus 6 into -18 + 8 -18 + 8 -10 plus 2 into 24 - 14 24 - 14 10 which is equal to 8 5s are 40 plus 6 into -10. So plus into minus 10 6 are 60. Then plus 2 10s are 20. Then which is equal to என்ன இருக்கு 40 - 60 -20 -20 plus 20 0. So determinant A ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு, 0 கிடைச்சிருச்சு. இங்கே நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அதில் பாருங்கள் டிட்டர்மினன்ட் A இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தானே. அப்போ இந்த டிட்டர்மினன்ட் A 0 கிடச்சிருச்சு. 0 இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸும் போது எல்லாமே என்னவாயிடும், உள்ள 0 வச்சு மல்டிப்ளை பண்ணல 0ன்னு ஆகிடும். அப்போ ஃபுல் ஆன்சர் என்னவாயிடும், அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னவா கிடைக்கும், 0வா கிடைக்கல, நல் மேட்ரிக்ஸ் ஆகிடும். ஸோ இது நல் மேட்ரிக்ஸ்னால இதுக்கும் நமக்கு நல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். A இன்ட்டு அட்ஜாயிண்ட் Aக்கு நல் மேட்ரிக்ஸாக தான் கிடைக்கும், அட்ஜாயிண்ட் A இன்ட்டு Aக்கும் நல் மேட்ரிக்ஸாக தான் கிடைக்கும். இந்த நல் மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சுன்னா டிட்டர்மினன்ட் A 0 ஆயிடுச்சு. ஸோ அது கூட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ நல் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கும் நல் மேட்ரிக்ஸாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம டிட்டர்மினன்ட் A ஃபைன் பண்ணிட்டோம். இனி அட்ஜாயிண்ட் A ஃபைன் பண்ணணும். ஓகே, 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணுவோம், நம்ம அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த இருக்கிற மேட்ரிக்ஸில் நம்ம மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டரை எழுதுவோம். ஓகே, இங்கே இருக்கிற அந்த மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டரை எழுதிட்டு வருவோம். அதாவது 7 -4 -6 7. அடுத்து -4 3 2 -4. நெக்ஸ்ட் மேலே -6 2 8 -6. நெக்ஸ்ட் லாஸ்ட் இதிலே வந்துடும் 7 -4 -6 7. இப்படி நம்ம சைக்ளிக் ஆர்டரை ஃபஸ்ட் எழுதுவோம். ஓகே, சைக்ளிக் ஆர்டரை எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுவோம்ல, என்ன பண்ணுவோம், க்ராஸாக டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அது மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு இது 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 7 3s are 21 -4 into -4
ப்ளஸ் 16 ஆகிடும். ஸோ இங்கே ஏற்கனவே மைனஸ் போட்டால் ப்ளஸ் 16க்கு 16 ஒரு இது முடிஞ்சது. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது -4 × 2 -4 × -8 -6 × 3 -6 × 3 -18. ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 18. நெக்ஸ்ட்டு -6 × -4 -6 × -4 ப்ளஸ் 24 24 minus 7 2s are 14. ஓகே நெக்ஸ்ட்டு அதே போல் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம். -4 × 2 -4 2s are -8 minus 3 × -6 -3 × 6 -18. ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 18. நெக்ஸ்ட்டு 8 3s are 24 minus 2 2s are 4. Next 2 × -6 -12 minus 8 × -4 -32. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 32. நெக்ஸ்ட் -6 × -4 24 24 minus 7 2s are 14. Next 2 × -6 -12 minus 8 4s are 8 × -4 -32 வரும். மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 32. நெக்ஸ்ட் 8 7s are 56 minus 6 × 6 -6 × -6 ப்ளஸ் 36. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 36 மட்டும் எழுதுனா போதும். ஓகே இனி இதை மைனஸ் பண்ணி கிடைக்கிறத இந்த நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை ஆன்சர் தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஓகே இப்போ 21 minus 16 21 minus 16 5. Next -8 plus 18 so 10. 24 minus 14 10. -8 plus 18 10. 24 minus 4 20. -12 plus 32 20. 24 minus 14 10. -12 plus 32 20. 56 minus 36 20. Okay, then it is equal to இப்போ நமக்கு வந்துட்டு இது என்ன கிடைச்சிச்சு அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இனி அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணுவோம் நம்ம ரோஸ் எல்லாம் காலம்ஸ் எழுதலாம் இல்லாட்டி காலம்ஸ் ரோஸ் எழுதலாம். இப்போ நம்ம இந்த ரோஸ் எல்லாம் காலம்ஸாக எழுதிக்கலாம். 5 10 10 நெக்ஸ்ட்டு 10 20 20 நெக்ஸ்ட்டு 10 20 20 எழுதியாச்சு. இப்போ நமக்கு அட்ஜாயிண்டே கிடச்சிருக்கு. இதுலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணல இந்த அட்ஜாயிண்ட் ஏல வந்துட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இப்போ இங்கே இருக்கிறது 5 10 15 எல்லாம் இருக்கிற இதில் 5 காமனாக எடுக்க முடியும். 5 காமன் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறது உள்ள எழுதலாம். 1 5 சார் 5 2 5 சார் 10 2 இங்கே 2 5 4 சார் 24 4 2 4 4. ஸோ நமக்கு அட்ஜாயிண்ட் ஏவும் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே இனி நம்ம என்ன பண்ணணும் அங்கே வெரிஃபை பண்ண சொன்னது ஒவ்வொன்றும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை ஃபைன் பண்ண சொன்னதில் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணலாம். ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ ஃபைன் பண்ணும். ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். கிவன் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 8 -6 2 -6 7 -4 2 -4 3 கிவன் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு ஏ. அடுத்து இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். என்னது 5 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் 1 2 2 2 4 4 2 4 4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 5 முன்னாடி எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த 2/2 மேட்ரிக்ஸ் அதான் நமக்கு இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 5 எழுதிட்டு இந்த 2 மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணணும் இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் ஃபஸ்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 8 1s are
8 minus 6 into 2 minus 12 plus 2 into 2 plus 4 அடுத்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இனி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 8 2s are 16 minus 6 into 4 minus 24 plus 2 into 4 4 2s are 8 so plus 8 ஓகே மல்டிப்ளை பண்ணி எழுதுறது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி அங்கே அப்படியே எழுதுகிறோம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ தேர்ட் கோலம் 8 2s are 16 minus 6 into 4 minus 6 4s are 24 minus 24 2 into 4 8 plus 8 அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு கோலம் செகண்ட் ரோ செகண்ட் கோலம் செகண்ட் ரோ தேர்ட் கோலம் இப்படி மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு மைனஸ் 6 into 1 minus 6 7 2s are 14 so plus 14 minus 4 into 2 minus 8 then second row second column minus 6 into 2 minus 12 7 into 4 sum 4s are 28 so sign idhanaala plus 28 minus 4 into plus 4 minus 4 4s are 16 next second row third column minus 6 into 2 minus 12 7 4s are 28 so plus 28 minus 4 into plus 4 4 4s are 16 plus into minus 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 16 next third row first column third row second column third row third column multiply பண்ணோம் 1 2s are 2 minus 4 into 2 minus 8 3 2s are 6 plus 6 then 2 2s are 4 minus 4 into plus 4 16 4 4s are 16 minus 16 then minus 4 into 4 sorry 2 2s are 4 minus 4 into 4 minus 16 3 4s are 12 plus 12 next 2 2s are 4 4 minus 4 into 4 minus 16 plus 4 3s are 12 plus 12 then which is equal to 5 into இப்படி பண்ணிக்கலாம் 8 plus 4 இருக்கு 8 9 10 12 12 minus 12 0 இப்போ நமக்கு இங்கே 16ம் plus 8 ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் 16 plus 8 24 24 minus 24 0 then 16 plus 8 24 minus 24 0 then here minus 6 minus 8 இருக்கா 8 9 minus 14 plus 14 0 minus 16 minus 12 so 6 7 8 28 minus 28 plus 28 0 then 16 minus 16 minus 12 minus 28 plus 28 0 then 6 plus 2 அதாவது 2 minus 8 நாலும் minus 6 plus 6 0 then 12 plus 4 16 16 minus 16 0 12 plus 4 16 16 minus 16 0 so 5 into null matrix அப்போ இந்த 5 வந்துட்டு உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரோம் 5 into 0 எல்லாம் மல்டிப்ளை அதாவது இந்த 5ங்கிறது இந்த மேட்ரிக்ஸ்க்கு வெளியே இருக்குது ஓரோ டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுறதா மல்டிப்ளை பண்ணையில் ஆன்சர் என்னவா கிடைச்சிடும் நமக்கு a into adja a into adjaக்குள்ள ஆன்சர் வந்துட்டு என்ன கிடைக்குது உள்ள மல்டிப்ளை பண்ணி 0வாக தான் ஆகும் 0 into anything 0 இப்போ a into adjaக்கு நல் மேட்ரிக்ஸாக கிடச்சிருச்சு ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கட்டும் இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் adja into a ஃபைன் பண்ணணும் adja into a is equal to adja நம்ம ஃபைன் பண்ணி தான் வச்சுருக்கோம் adja வந்துட்டு என்னது 5 into 1 2 2 2 4 4 2 4 4 adja into a ஏங்கிறது given matrix தான் given matrix நமக்கு தெரியும் 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 so which is equal to 5 into என்ன பண்ணுவோம் நம்ம சேம்
இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு கோலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் கோலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் கோலம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு கோலம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் என்னது, இங்கே இருக்கிற ஓரோ எலிமெண்ட் அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் கூட தான் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 8 1s are 8, 2 into minus 6, 2 into minus 6 minus 12, 2 into 2, 2 2s are 4. ஸோ சைன் இது வேணால் ப்ளஸ் 4. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு கோலம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீ சேம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் கோலம். ஃபஸ்ட் ரோ எடுத்தோம்னா அது ஃபுல்லாக ரோவில் தான் வரும். இங்கே இருக்கிற அந்த ரோ ஃபஸ்ட் ரோனா அது ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோக்குள்ளே தான். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் கோலம் 1 into minus 6 minus 6, 7 2s are 14. சைன் எது வேணால் ப்ளஸ் 14, 2 into minus 4, 2 into minus 4 minus 8. Then first row third column 1 2s are 2, 2 into minus 4 minus 8, 3 into 2 6, so plus 6. First row complete ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணுறோம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். 8 2s are 16, 4 into minus 6 minus 24, 4 2s are 8, so plus 8. Then 2 into minus 6 minus 12, sum 4s are 28, இது இல்லைனா plus 28, 4 into minus 4 minus 16. Then 2 2s are 4 minus 4 4s are 16, 4 3s are 12, so plus 12. Then 8 2s are 16 minus 6 4s are 24 plus 4 2s are 8. Then third row second column 6 2s are 2 into minus 6 minus 12, sum 4s are 28, so plus 28, 4 into minus 4, so minus 16. Then third row third column 2 2s are 4, 4 into minus 4 minus 16, 4 3s are 12, so plus 12. So which is equal to 5 into பார்க்கணும் 8 ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 8 + 4 12, 12 minus 12 இங்கே 0ன்னு ஆயிடுது. இங்கே minus 6 minus 8 இருக்குது. minus 6 minus 8ங்கும் போது 8 9 minus 14 plus 14 இதுவும் 0. அடுத்து 2 minus 8 minus 6 minus 6 plus 6 0. அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 0ன்னு ஆயிடுச்சு. செகண்ட் செக் பண்ணிடலாம். 16ம் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 16 + 8 24, 24 minus 24 0. Then minus 12 minus 16 minus 28, minus 28 plus 28 0. Then 4 plus 12 16, 16 minus 16 0. Then 16 plus 8 24, 24 minus 24 0. Then minus 16 minus 12 minus 28 plus 28 0. Then 12 plus 4 16, 16 minus 16 0. ஸோ இதில் இருக்க எல்லா மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் வந்துட்டு 0வாக தான் கிடைக்குது. ஓகே, இப்போ அதை இங்கே ஃபில் பண்ணிடலாம். 0 0 0 0 0 0 0 0 0 ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இனி 5 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 இன்ட்டு ஓரோ எலமெண்ட் கூட தான் அந்த 5 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எனிதிங் இன்ட்டு 0 0 தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிச்சு, நமக்கு நல் மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. அட்ஜாயிண்ட் A இன்ட்டு A, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு நல் மேட்ரிக்ஸ் தான். 0 0 0 0 0 0 0 0 0. ஸோ இதுக்கு ஆன்சர் நல் மேட்ரிக்ஸ் தான். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இனி தேர்ட் என்ன நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க, டிட்டர்மினன்ட் A இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் Aக்கு ஆன்சர் வந்துட்டு 0ன்னு தெரியும். 0 இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்னது 1 0 0 0 1 0 0 0 1, டயகனலாக 1 இருக்கணும். ஓகே, therefore determinant A into I3 equal to 0 into this matrix. 0 into this matrix வந்துட்டு என்ன தான் கிடைக்கும், ஆன்சர் ஃபுல்லாக இந்த 0 வச்சு மல்டிப்ளை பண்ணல அந்த மேட்ரிக்ஸ் என்ன தான் கிடைக்கும், 0 into 1 0 0 0 0, 1 into 0 0 0 0 0 0. ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 2 and 3
அந்த 3 ஈக்குவேஷனில் நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடச்சிது? ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவும் நல் மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏவும் நல் மேட்ரிக்ஸ் தான். டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸும் நல் மேட்ரிக்ஸாக தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன எழுதிக்கலாம்? ஃப்ரம் 1, 2 and 3 a into adja equal to adja into a equal to determinant a into I3. ஓகே, இங்கே நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்னது வெரிஃபை. அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு.